வணக்கம். முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3-4 பச்சை மிளகா, 3-4 பச்சை மிளகா. முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 3-4 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு 3-4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வதங்கிட்டுருக்கு. பச்சை மிளகாய் வதங்கட்டும். எண்ணெய் இப்போ தான் ஊற்றுறாங்க. சாரி, எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன் சரி விடு, விளையாடிட்டு தான் இருக்கிறான் விடு. கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சு. அப்புறம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெங்காயம் தக்காளி ஏதாவது சீக்கிரம் வதங்குறதா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கியாச்சு. லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டால் போதும், ஸ்மெல்லுக்கு மட்டும். இந்த முட்டைக்கோஸ்லேயே ஒரு சிலருக்கு சேராது சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் முட்டைக்கோஸ் உடம்புக்கு நல்லது, கேன்சர் வராதை தடுக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க. அடுத்து கடலைப்பருப்பு ஊறக்கூடிய கடலைப்பருப்பு எடுத்து ஊற்றுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் வேகணும், கொஞ்ச நேரம் விட்டால் போதும், அது சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வேகட்டும். ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்தாச்சு. முட்டைக்கோஸ் போட்டாச்சு. முட்டைக்கோஸ் போட்டால் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு நம்ம எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ. லைட்டாக நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தியாச்சு. போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தண்ணி பெரட்டின மாதிரி தான். நம்ம கூட்டு வச்சோம்னாவே பெரட்டின மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை அப்படியே பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். மஞ்சப்பொடி போட்டேன். லைட்டாக மல்லித்தூள் கொஞ்சமாக, லைட்டாக, அது சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் போட்டு பழகியிருக்கேன் அதனால் சொல்கிறேன். லைட்டாக மல்லித்தூள் லைட்டாக போட்டால், மல்லித்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றணும். தேங்காயோட கொஞ்சம் லைட்டாக சோம்பு, ஒரு பட்டை சின்னதாக போட்டால் போதும், ரொம்ப வாசம் வேணாம். லைட்டாக ஒரு கிராம்பு இந்த மாதிரி போட்டுட்டு பூண்டு 5-6 பல் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஃபைனலாக எடுத்து முட்டைக்கோஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கும், அதில் போட்டு ஊற்றி கலக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஃபீவர், உடம்பு சரியில்லை, கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் வெந்துடும். ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துருச்சு. வெந்தோடனே அவ்வளோதான், கொத்தமல்லி தழை போட்டு வெந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. நண்பர்களே, எனக்கு பாருங்கள், எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது பண்ணிக்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோதான், எல்லாம் வணங்கியாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா பெரட்ட மாதிரி வந்துடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சமையல் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.